ஹாய், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் பெரி ட்ரேடிங். நேற்று வீடியோ போடல, எத்தனை பேர் வெயிட் பண்ணீங்கன்னு தெரியல. அண்ட் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் நேற்று, அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இன்றைக்கி வந்து நேற்று ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்டு இன்றைக்கி ட்ரேட் ஏதாச்சும் எடுத்தீங்களான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் பெருசாக எதுவும் எடுக்கல. ஸோ நேற்று ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இருக்க போகுது இந்த வீடியோவில். அண்ட் டுடே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு கோல்டோட வியூ என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நேற்று வந்து வீடியோஸ் வரல. அண்டு என்ட்ரி செட்டப் வந்து நான் எப்பவும் போல் டிஸ்கார்டில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நேத்தோட அப்டேட்லேருந்து வரலாம். நம்பர் 4. ஓகே, ஸோ நேற்று வந்து இதான் என்ட்ரி செட்டப்பாக அப்டேட் கொடுத்துருந்தது. கோல்டு செல் சைடு என்ட்ரி செட்டப் இது. லாங்கில் செல்லுக்கு பார்த்துட்டு இருந்தோம். சி லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இந்த ஓபி நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டான் மார்க்கெட். ஜஸ்ட் இங்கே நீங்கள் ஒன் மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு சோச் மட்டும் பார்த்தா போதும். பார்த்துட்டு செல் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். அண்ட் இஃப் நோ கன்ஃபர்மேஷன் தட் டோன்ட் ட்ரேட். இஃப் ஒருவேளை இந்த ஜோனுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது இல்லைன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ஹை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதுக்காக தான் இந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். அண்டு இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் இது பெருசாக கன்ஃபர்மேஷன் தரல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் ஹை டைம் ஃப்ரேம் 15 மினிட்ல. சரி, எனக்கு 5 மினிட்ல ஏறிட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட் சோச் பாருங்கள். சோச் பார்த்துட்டு 5 மினிட் சோச் கொடுத்த பிளாக்கில் ஒரு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் செல் பண்ணுங்கள். அண்டு மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. ஸோ எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போக சான்ஸ் நிறையவே இருக்குது சொல்லியிருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று அண்டு இன்றைக்கி என்ட்ரி செட்டப்போட அப்டேட். இந்த என்ட்ரி வந்து நான் எடுக்கல. ஸோ அதனால் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓவரால் வியூ பார்த்துடலாம். அப்புறம் இதே ஜோனில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சைட்வேஸில் இருக்கான். ஸோ இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ் தான். ஸோ பெருசாக மொமெண்டமே இல்லை மார்க்கெட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்லாம் தெரியும். அப்படி வர குச்சியாக இருக்குது பாருங்கள். பாடியே கிடையாது. எங்கே அவன் ஓப்பன் பண்ணுறானோ அதே இடத்துல க்ளோஸ் பண்ணுறான் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான், கீழே போயிருக்கான், மேலேயும் போயிருக்கான், திரும்ப அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், அதே மாதிரி தான். எல்லாமே ஒரு டோஜி கேண்டலாக இருக்குது பாருங்களேன். ஸோ ஃபுல் சைட்வேஸில் இருக்குது மார்க்கெட். நம்ம என்ன மாதிரி செட்டப் எப்படி அனலைஸ் பண்ணி எடுத்திருந்தாலுமே எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? நேற்றோட என்ட்ரி செட்டப் பார்க்கலாம். எனக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஒரு ஸ்ட்ராங் பை சைடுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்தப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு லாங் ட்ரை பண்ணலாம், ஒரு லாங் என்ட்ரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். இருங்க, ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோவில் எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிது. இங்கே தான் நான் ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எனக்கு 5 மினிட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு. ஸோ எஸ்எம்எஸ் கொடுத்த பிளாக்கில் இது வந்து எனக்கு 5 மினிட்டோட ஓபி. நான் அப்ராக்சிமேட்டாக தான் மார்க் பண்ணுறேன், அக்யூரேட்டாக மார்க் பண்ணல. ஓகேங்களா? ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்தான் மார்க்கெட். எஸ்எம்எஸ் கொடுத்த பிளாக்கில் டேரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் என்ட்ரி செட்டப்பும் பார்த்துருப்பீங்க, டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்டு இன்ஸ்டாலையும் அப்லோட் பண்ணியிருப்பேன் நேற்றோட என்ட்ரி செட்டப் சொல்லிவிட்டு. ஸ்டேட்டஸில் இருக்கும், ஸ்டோரி போட்டிருக்கேன், அண்டு போஸ்ட் ஆல்சோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ அழகாக நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி இங்கே எடுத்துகிட்டு எஸ்எல் வந்து இந்த லோ வச்சேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடுக்கு 1:3 $7.5 சாரி $7.5 பாயிண்ட்ஸ் வந்து பிப் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கணும். பட் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எவ்ரி ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ஹைலையும் ஸ்விங் லோலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா 1:2லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த இடம், ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் 1:2ல். ஓகே, இந்த ட்ரேடோட
என்ன ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு $7 நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் போஸ்ட் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஓவரால் என்ட்ரி செட்டப். அகைன் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு 1 ஹவரில் பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சோர்ச் கொடுத்துருக்கான். ஸோ சோர்ச் கொடுத்த அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி. நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல டேப் ஆகிட்டு இதுதான் எனக்கு ஓபி 1 ஹவரோட ஓபி. இந்த ஓபி டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லா ரியாக்ஷன் கொடுத்தான். ஸோ லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஸோ அதுக்காக தான் இங்கே லாங் ட்ரை பண்ணோம். பட் அவன் என்ன எதுக்காக அப்புறம் இங்கே எஸ்எல் அடித்தான், என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஜோன்லேயே இருக்குது. மார்க்கெட் பெருசாக மொமெண்டம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ மார்க்கெட் எவ்ரி ஹை போனாலுமே இங்கே ஒரு 1 ஹவர் எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கான். அதையும் ஸ்வீப் பண்ணி கீழே ஃபாலோ ஆயிருக்கான். பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன். இது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், பட் இது பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான். அகைன் பாருங்கள், இது ஒரு எஸ்எம்எஸ், இது ஒரு எஸ்எம்எஸ், அதையுமே ஸ்வீப் பண்ணி கீழே வந்திருக்கான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கான் அகைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ராப் தான் இது. பட் நம்ம 1:2 எக்ஸிட் ஆனதுனால நம்ம க்ரீன்லேயே முடிச்சிக்கலாம். பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவாய்ட் பண்ணுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சைட்வேஸ் இருக்க டைமில் நமக்கு எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போகிறதுலாம் வந்து காமனான ஒரு விஷயம். பட் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணால் ஒரு விஷயம் அவாய்ட் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். ஹிண்ட்னா எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறீங்க. இப்போது இந்த மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் சைட்வேஸில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, 4 ஹவரில் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டாக இருக்க ஹை எது? எனக்கு ரீசெண்ட் ஹை இது. ஒரு நிமிஷம். ஸோ ரீசெண்டாக இருக்க ஹை இது, ரீசெண்டாக லோ இது. ஓகேங்களா, ஸோ இப்போ சைட்வேஸ்னால் என்ன, ஒரு ஸ்விங் ஹை ஒரு ஸ்விங் லோக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அது சைட்வேஸ் சொல்லுமா? ஓகே, இப்போ சைட்வேஸ்னு சொல்லியாச்சு. பட் இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக சொல்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே இருந்தாலும் சைட்வேஸாக கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோக்குள்ளே மார்க்கெட் இருந்தால் சைட்வேஸ்னால் அப்படிலாம் கிடையாது. இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லையும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, எப்போ மார்க்கெட் ஒன்ஸ் நம்ம சைட்வேஸ்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா, இப்போ ஓவரால் ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்குது. இப்போ மார்க்கெட் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் போத் சைட் எஸ்எல் ஸ்வீப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சோர்ச் கொடுத்துறானா, இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் 4 ஹவரில் இறங்கி வந்துட்டு சோர்ச் கொடுத்துறான். சோர்ச் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ச் கொடுத்த பிளாக் இது தானே, இதை வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அகைன் இந்த பிளாக்கையும் ஸ்வீப் பண்ணானா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் சைட்வேஸ்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நார்மலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்வீப் பண்ணுறானோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இது சைட்வேஸ்ன்றது இந்த கான்செப்டுக்குள்ளேயே வரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போது 2 விஷயம் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு டிஸ்கார்ட் அப்டேட் நேற்று என்ட்ரியோட இது, அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக என்ட்ரி கிடையாது. அண்ட் இன்றைக்குமே ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, அதையும் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது அண்டு நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ நான் லாஸ்ட் ஃப்ரைடே வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுறது ஈஸி, பட் அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த பிரேக் பண்ண லோ இது. ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு இப்போ ஸ்ட்ராங் லோ. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவை ஈஸியாக பிரேக் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா, இந்த லோ ஈஸியாக பிரேக் பண்ணவே முடியாது. அண்டு நான் அன்றைக்குமே சொல்லியிருந்தேன், ஸோ இங்கேருந்து பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது, அண்ட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்க்காம புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, நீங்கள் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவே பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். பட் இங்கேருந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது லாங் ட்ரை பண்ணலாமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் எல்லாமே இங்கேருந்து மூவ் ஆகும், இங்கேருந்து லாங் தான் ட்ரை பண்ணலாம் செல் பண்ணலாம் சொன்னாலுமே இங்கே வந்து ஒரு பை பண்ணுறதுக்கான இடமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து யாருக்காக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பை பண்ணுறதுக்கான பிளேஸ், பர்ஃபெக்ட் பிளேஸ் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு சைட்வேஸ் இருக்குது. நேற்று வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஃபால் ஆச்சு, இதுதான் அந்த ஃபால். ஓகேங்களா, இந்த பாருங்களேன், மார்க்கெட் வந்து ஒரு இந்த பிளாக் கலர் கேண்டலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அகைன் கீழே வந்திருக்கு, அகைன் மேலே போயிடுச்சு. சைட்வேஸ் தாண்டி இதெல்லாம் இங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எஸ்எல் ஸ்வீப் ஆகும். அதனால் இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அண்ட் ப்ராப்பராக மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணுறணும். அந்த ஆர்டர் ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம லாங் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, இங்கேருந்து மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுப்பாங்க, இங்கேருந்து மேலே போவான்னு தெரிஞ்சிட்டால் மட்டுமே நம்மளால் டேரெக்டாக என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அந்த என்ட்ரிக்கு ஒரு பெரிய அனலைஸே இருக்குது. ஓகேங்களா,
அதனால் இங்கேருந்து மேலே போகும் தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காகலாம் என்ட்ரி எடுக்க முடியாது. ஓகே ஓகே. ஸோ அடுத்து என்ன மாதிரி வியூ இருக்குன்னு பார்க்கலாமா கோல்டு. நெக்ஸ்ட்டு கோல்டோட வியூ எப்படி, ஸ்டில் இன்னும் மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நமக்கு பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா, இப்போ பை சைட் லிக்விடிட்டி நிறைய இருக்குது. ஸோ பட் ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா செல் சைடில் இருக்குது. எனக்கு மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டு செல் சைடு இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பெருசாக லாங்கும் ட்ரை பண்ண முடியாது, செல்லும் ட்ரை பண்ண முடியாது. நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கும். வித் ஆர்டர் ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து டேரெக்டாக வந்து லாங் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, அண்ட் மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணதுன்னா ஸோ நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் எதுவோ அது வரைக்கும் நம்ம செல் பண்ணலாம் டேரெக்டாக, பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டப் வேணும். ஓகேங்களா, டேரெக்டாக நம்ம செல் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இதுதான் வியூ. மார்க்கெட் ஒன்று இதை பிரேக் பண்ணணும், இதை பிரேக் பண்ணணும், இல்லை இதை பிரேக் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் பண்ண மட்டும் தான் நமக்கு கிளியரான ஒரு என்ட்ரி கிடைக்கும். எந்த சைடு மார்க்கெட் பிரேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நான் பார்க்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.